அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இந்த வீடியோவிலே முதலீட்டாளர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கை பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதற்கு முதல் உங்களிடம் இவ்வாறான பண்புகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு, இவ்வாறான பண்புகள் உங்களிடம் இருந்தால் பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அவ்வாறு உங்களிடம் இவ்வாறான பண்புகள் கிடையாது என்று சொன்னால், இவ்வாறான பண்புகளை நீங்கள் வளர்த்து அதனை மெருகூட்டியதன் பிறகு உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்கள். முதலீட்டாளர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் நாம் 4 சிறந்த பண்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். அதிலே முதலாவதாக முதலீட்டாளர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புதான் பொறுமை. ஏனென்று சொன்னால், ஒரு ஓனர் தனது இரையை வேட்டையாடுவதற்கு சரியான சமயம் கிடைக்கும் வரை காத்திருந்து அந்த சமயம் அமைகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வேட்டையை முன்னெடுத்து செல்கிறது. அதே போன்றுதான் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களும் நாம் ஒரு கம்பெனியிலே முதலீடு செய்வதற்கு முதல் எமக்கு சரியான என்ட்ரி கிடைக்கின்றதா என்பதை அனலைஸ் செய்து அந்த என்ட்ரிக்காக வேண்டி நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு பொறுமையுடன் காத்திருப்பதுதான் மிக முக்கியமான முதலாவது பண்பாகும். இரண்டாவது பண்பு தனித்தன்மையுடன் செயற்பட வேண்டும். தம்பிக்க பெரேரா, விசார நாணயக்கார அல்லது செந்தில்நாதன் இவர்களை போன்று பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனியிலே முதலீடு செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தங்களுடைய கண்ணை பொத்தி கொண்டு முதலீடு செய்வது கிடையாது. எமக்கென்று சொல்லி ஒரு பெஷன் இருக்க வேண்டும். எமக்கென்று சொல்லி ஒரு தனித்துவமான பிளான் இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். வேட்டையாடக்கூடிய ஓநாய்களை எடுத்தோம் என்று சொன்னால், அது குளிர்காலம் வந்து விட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டி வரும். அதனுடைய உடல்நிலைக்கு அந்த குளிரை தாங்குவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனாலும் அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் அதனை கடந்து செல்கின்றது. அதே போன்றுதான் பங்கு சந்தையிலே முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையிலே வரக்கூடிய சரிவுகளிலே அவர்கள் தங்களை மிகவும் ஸ்ட்ராங்கானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பங்கு சந்தைகளிலே ஏற்றம் என்கின்ற ஒன்று இருந்தால் இரக்கம் என்கின்ற ஒன்று கட்டாயம் வந்துதான் தீரும். இதனை புரிந்து முதலீடு செய்தீர்கள் சொன்னால் பங்கு சந்தையிலே சரிவுகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீர்கள். அடுத்து நான்காவதும் இறுதியுமான விடயம்தான் போக்கஸாக இருக்க வேண்டும். ஒரு ஓனாய் தன்னுடைய இரையை வேட்டையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய இரை தன்னுடைய கண்ணை விட்டு விலகாமல் எவ்வாறு போக்கஸாக அதிலே இருக்கின்றதோ அதே போன்றுதான் நாம் ஒரு கம்பெனியிலே இன்வெஸ்ட் பண்ணுகின்ற போது அதனுடைய அனைத்து விதமான நியூஸ்களையும் அது எவ்வாறான பிசினஸ் மாடல்களை மேற்கொள்கின்றது, எவ்வாறு அதற்கு வருவாய் வருகிறது, லாபமா நட்டமா என்கின்ற விடயங்களிலே நாம் போக்கஸாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் முதலீடு செய்திருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஏதாவது தவறானதோ அல்லது பேர்ட் நியூஸோ வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் அந்த பங்குகளை விற்றுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு செயற்படுவதற்கு உங்களுக்கு முடியுமாக இருந்தால் மாத்திரம் இலங்கை பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். இதுபோன்று பிரயோசனமான முதலீடு தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.